கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே கலாத்தியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றால், நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, உலகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, நம்மளை விடுதலையாக்கும்படியாக. அப்போ இந்த உலகத்துக்குள்ளே என்ன கிடக்கிறது? பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மரணம் இருக்கிறது இந்த உலகத்தில். அப்போது இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்னா, ஏன் இந்த உலகத்தின் காரியம் ஒரு மனிதனை பிடிக்கிறது என்றால் அவன் செய்த பாவமே என்று. அப்போ பாவம்தான் அடிமைத்தனத்துக்கு நம்மளை வழிவாசலை உண்டு பண்ணுச்சு, அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குச்சு. எது? நாம் செய்த பாவங்கள், ஆதாமின் பாவங்கள். ஆகவே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையானால், இந்த பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் என்ற அர்த்தம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எதற்காகனா, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நானும் நீங்களும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். ஆகவே மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது, வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, பாவம் சாபங்களுக்கு தரித்திரங்கள் நம்ம மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. ஆகவே முற்றிலும் நாம் விடுதலையாக்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது மூலமாக. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எதுவும் உங்களை என்னையும் தொட முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அவரே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்கலாம். பரலோக பிதாவே, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்கு எங்களை விடுதலையாக்குவதற்காக, அதற்கு அடிப்படை காரணமான பாவம், அதற்குண்டான தண்டனையை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மேலே, ஆமாண்டவர், அவர் ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து எங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, உலகத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். ஆகவே நாங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஜெயம் பெற்றோராய் வெற்றி வாழ்வு வாழவே இந்த பூமியிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.